வணக்கம். வேளாண்மையும் வாழாண்மையும் எம் இரு கண்கள் என போற்றுகின்ற நற்குடி வேளாளரின் தொழிலாளர் நாள் வாழ்த்துக்கள். மே 1 உலகம் முழுவதும் உள்ள அனைத்து நாடுகளிலும் உள்ள தொழிலாளர் பெருங்குடி மக்கள் தங்களுடைய நாளாக போற்றி கொண்டாடுகின்றனர். புரட்சி கவிஞன் பாவேந்தன் தன்னுடைய ஒரு பாடலிலே, சித்திரச் சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரினிலே, முன்னம் எத்தனை தோழர்கள் இரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே, தாமரை பூத்த தடாகங்களே உமை தந்த அக்காலத்திலே, எங்கள் தூய்மை சகோதரர் தூர்ந்து மறைந்ததைச் சொல்லவோ ஞாலத்திலே, தாரணியே தொழிலாளர் உழைப்புக்கு சாட்சியும் நீ என்றோ, துயர் தீருமென்றால் உயிர் போகும் எனச் சொல்லும் செல்வர்கள் நீதி நன்றோ என்று அந்த பாடலியை குறிப்பிட்டிருக்கிறான். இதை ஒரு நடிகர் அவர் தன்னுடைய காலத்திலே இந்த பாடலை பட்டி தொட்டிகளிலெல்லாம் பரப்பி இந்த தமிழ் மக்களை ஏமாற்றி இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து பிற்காலத்திலே பாட்டாளி வர்க்க தோழர்களுக்காக பாடுபட்ட அந்த தொழிலாளர் வர்க்கத்தை சார்ந்த பாட்டாளி வர்க்க விடுதலைக்காக போரிட்ட அந்த புரட்சி போராளிகளை தருமபுரி வடார்காடு மாவட்டங்களிலே சுட்டுக் கொள்கிறார் என்பது மன்னிக்க முடியாத மாபெரும் மறக்க முடியாத ஒரு வேதனைக்குரிய வடுவாக பாட்டாளி வர்க்கத்தினுடைய உள்ளத்திலே பதிந்திருக்கிறது. மேலும் இந்த தொழிலாளர் நாள் மே 1 கொண்டாடப்படுகிறது. ஆனால் 1805 ஆண்டிலே தூத்துக்குடியிலே ஒரு பஞ்சாலையில் தொழிலாளர்கள் 12 மணி நேரம் அயராது பாடுபட்ட அந்த தொழிலாளர் தோழர்களுக்காக கப்பலோட்டிய தமிழன் 2ஆம் ராசேந்திர சோழன் என்று நம்முடைய தமிழ் மக்களால் போற்றி பாராட்டப்படுகின்ற வ.உ. சிதம்பரனார் அந்த தொழிலாளர் தோழர்களுக்காக ஒரு தொழிற்சங்கம் ஒன்றை அமைத்து அந்த தொழிற்சங்கத்தின் மூலமாக அந்த அயராது பாடுபட்ட தொழிலாளர் தோழர்களுக்காக வேலை நிறுத்தத்தை நடத்தி தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் அந்த பாட்டாளி வர்க்கத்தினருக்காக இழந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை படைத்திருக்கிற அந்த பெருமகனை நாம் மறந்துவிட்டோம் என்பது வேதனைக்குரிய வருத்தத்திற்குரிய ஒன்றாகும். இது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்திலே தூத்துக்குடி திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பொட்டலூரணி என்ற கிராமத்திலே பெரு முதலாளிகள், ஏகாதிபத்திய முதலாளிகளினுடைய மீன் கழிவு ஆலைகள் மூலமாக அந்த நச்சுக்காற்று, அந்த நச்சு கழிவு நீரால் விவசாய நிலங்கள், வேளாண்மை நிலங்களெல்லாம் பால்பட்டு அந்த மக்கள் துயருகிற பொழுது தேர்தல் பாதை திருடர் பாதை, மக்கள் பாதை புரட்சி பாதை என்ற அந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய அந்த சிந்தனையை மேற்கொண்டு அவர்கள் தேர்தலை புறக்கணித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாட்டாளி வர்க்கத்தினுடைய சிந்தனையை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக இந்த தொழிலாளர் நாள் கொண்டாடப்படுகிறது. நாம் அந்த பாட்டாளி வர்க்கத்துக்காக என்ன செய்தோம் என்பதை, அந்த பொட்டலூரணி சிற்றூரி மக்களுக்காக என்ன செய்தோம் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது நமக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. மேலும் உலகத் தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் என்று 1917 ருஷ்யாவிலே புரட்சி நடந்த பொழுது தோழர் லெனின் அவர்கள் முழக்கமிட்டார்கள். இழப்பதற்கு ஏதுமில்லை, அடைவதற்கு ஒரு பொன் உலகம் காத்திருக்கிறது என்று அந்த தொழிலாளர் தோழர்களுடைய ஒரு மாபெரும் புரட்சி பாட்டாளி வர்க்கத்தினுடைய தலைமை குரலாக ஒலித்தது லெனினுடைய குரல். இப்படிப்பட்ட தொழிலாளர் நாளில் உங்களுக்கு புரட்சி கவிஞன் பாவேந்தனுடைய பாடல் அடிகளோடு நம்முடைய தொழிலாளர் நாள் வாழ்த்துக்களை நற்குடி வேளாளர் சமுதாயம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறது. மேலும் தொழிலாளி வர்க்கத்தினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்ற அந்த நூலினுடைய முன்னுரையிலே வரலாற்றின் சக்கரம் முன்னோக்கித்தான் திரும்பும் என்று காரல் மார்க்ஸும் ஃப்ரெடரிக் எங்கல்ஸ் ஆகிய இருவரும் சேர்ந்து குறிப்பிடுவார்கள். ஆனால் இன்றைக்கு சில பிற்போக்கு சக்திகள் வரலாற்றின் சக்கரத்தை பின்னோக்கி திருப்ப முயற்சிக்கின்றன. யார் அந்த பிற்போக்கு சக்திகள் என்பதை அடையாளம் கண்டு வர்ணாசிரம தர்மத்தை வீழ்த்தி சனாதானத்தை அடியோடு வேறறுத்து திராவிட சிந்தனைகளை எல்லாம் மாய்த்து இந்த தமிழ் சமுதாயம் சைவத்தின் மேலோங்கி தேட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு தொழிலாளர் நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதோடு, சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து கூலி தொழிலாளியாக
இந்த பாண்டி நாட்டிலே மதுரையிலே மண்ணை சுமந்த அந்த கூலி தொழிலாளி முதல் பாட்டாளி வர்க்க தோழர் என்பதை நினைவுகொள்வோமாக. வாழ்க தமிழ், வளர்க சைவம், ஓங்குக தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமை குரல். நன்றி, வணக்கம்.